வணக்கம். இப்போ நம்ம சொல்ல போகிறது திருக்குறள். திருக்குறள் என்றால் இயல் 3 திருக்குறள். ஒரு திருக்குறள் சொல்லும்போது திருக்குறளாக அன்பும் நமக்கு அன்பாக இருக்கணும். வாழ்க்கையை இன்மை நீங்கள் அன்பாக இருக்கிறீங்கன்னா பெருமான் என்ன கொடுப்பாங்க சொன்னா, அன்பு மலரு உடைத்தான் இவ்வாக்கை பயனும் உண்டு. நீங்க பண்பும் பயனும் அது பண்பு பயணம் அதுனா நமக்கு பயப்படக்கூடாது. இல்லைன்னா பண்புனா இருக்கணும். அன்புனா அன்பு சும்மா வீடு. பண்புனா பண்புவா இருக்கணும். அன்புனா அன்பா இருக்கணும். எனக்கு அப்பா அம்மா பாச செல்ல பிள்ளைகளுக்கு ரெண்டு ஏழுமலையான் பார்த்தோட நம்மளுக்கு நம்மளெல்லாம் வச்சுப்பாரு. சாப்பிட்டீங்களா இல்லையா அன்பா கூப்பிடுவாங்க உங்களை. நீங்கள் ஏழைங்களுக்கு கூட செய்வங்களுக்கு. இப்போனா வையத்தும் வாழ்வாக்கு வாழ்பவ வாழ்வரையும் தெய்வக்கு வைக்கப்படும். தெய்வம்னா என்னதுமா? தெய்வத்தூள் தான் நமக்கு எல்லா பெருமா பெருமா கொடுப்பாங்க. பெருமாளுடைய வையத்தூள்னா வாழ்வாக்கு கொடுக்கணும். உதவிக்கு உதவி செய்யணும். வையகம்னா வையகம் பண்ணணும். வையகம் செய்து உதவி செஞ்ச உதவிகளுக்கு ஏழைங்களுக்கு எல்லாம் எல்லாமே வாக்கியங்கள் புட்டு கொடுத்து எல்லாம் சம்பாதிக்கணும். வாயவாளருக்கும் தெய்வத்துனா நமக்கு தெய்வம் அப்பா அம்மா அப்பா தாய் தங்கச்சி சிவன் பெருமாள் பிரம்மன் இவங்க எல்லாம் 3 தெய்வங்கள். தெய்வங்கள் என்றால் அப்போ 3 கவலைகளுக்கு உண்டு. அப்போ நன்றே மறப்பது நன்றத அன்றே மறப்பது நன்று. நன்றினா நன்றி சொல்லுவாங்க. இப்போ நான் எல்லா அம்சம் எல்லா எக்ஷனும் நன்றி வணக்கம் என்று சொல்லுவாங்க. சொல்லும் ஒரு ஏம்மா நீங்கள் சும்மா சொல்லி அமைதியாங்க. என் சேனலை பார்த்து என்ன நினைப்பாங்கம்மா? அமையாங்க. மறப்பதெல்லாம் மறக்கக்கூடாது. நமக்கு பெரிய வாழ்வாளா யாருமே மறைக்கவே கூடாது. உதவி செய்வங்களுக்கு மறக்கக்கூடாது. அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. அம்மா சும்மா இருங்கம்மா, நல்லா இருப்பீங்க. நான் சொல்லிக்கலாம்லம்மா. நன்றி மறப்புனா மறக்கக்கூடாது. அதுதான் நமக்கு முக்கியம். மறப்பதுன்னா நமக்கு எல்லாம் ஏழைங்களுக்கு மறக்கக்கூடாது, விருந்தாளிகளுக்கு மறக்கக்கூடாது. எல்லாமே என் பெருமா சீனிவாசன் ஏழுமலையான். அப்போ உற்றாசார்பில் வரைக்கும் ஏழுமலையானுக்கும் போனாங்க. அப்போ நன்றி கொற்றாளுக்கு உய்வுண்டு உயவில்லை செய்தன்றி கொன்ற மகள்க்கும். என்னன்றினா கொன்றாளுக்கு உய்வுண்டாமிக்கவங்களுக்கும் செய்வங்களுக்கும் தெய்வங்களுக்கும் செய்யணும். அப்போ உய்வில்லைன்னா நீங்கள் உய்வில்லைன்னா உங்கள் வாழ்க்கையெல்லாம் போயிடும். நிலைமை வரும் உங்களுக்கு. கடன் தொல்லை பிரச்சனை நீங்கள் எல்லாம் நீங்கள் மறந்து போனீங்கன்னா எல்லா நண்பர்களும் 7 சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் வேக்காமல் ஓய்வு எடுத்தீங்கன்னா ஓய்வு எடுத்துடலாம். ஓய்வெடுத்து பஸ்ஸுக்காக வைக்கலாம், வேனுக்காக வைக்கலாம், எல்லாமே வைக்கலாம். அக்காமே செல்வதற்கு யாரேன்னு வேகாமே வேண்டும். பிறக்கை புலன் பிறக்கைனா அப்போ குழந்தை பிள்ளைங்களுக்கு குழந்தை பேசுட்டும் விழாவுக்கு அப்போ விழா வச்சு குழந்தை பொண்ணுன்னு வெகுளினா என்ன? மறுத்தக்கூடாது. ஏன் மறுத்தனா வெகுளியா யார் மாட்டும் தீயவே இருக்குன்னா தீயனை உங்களுக்கு அதை உங்களை கொன்றுவிடும். இதான் நான் சொன்னேன். தாட்டா காக்கி சினங்காக்க காவாக்கா தண்ணியே கொள்ளும் சினம். தண்ணித்தான் காக்கி சினங்காக்க காவாக்கா தண்ணியே கொள்ளும் சினம். அது என்ன? ஏழ்மையன் சொல்லியிருக்க. திருவள்ளுவர் சொன்னாங்க. கன்னியாகுமரி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சினமுள்ள என்ன சினம் காக்க சினத்தை கேண்டு சினம் காவாக்கானா காவலுக்கு காவலாளிகள்.
காவலாளிகளுக்கு முன்னால சினம் மறுத்ததற்கும் தன்னிகள். சினம் என்ன சேர்த்தாக்கே கொல்லி இனம் என்னும் இளம்புண்ணை சுடும்னா உங்களை நீங்கள் எங்கள் வீட்டில் தனியாக இருந்தீங்கன்னா சுடும் ஆயிடும். இனம் என்னன்னா தான் இல்லாமல் பிடிச்சேன் பார்த்தா நுண்ணிய புனைய சூடும். நீங்கள் எந்த வீட்டில் இருந்து தனிமை இருந்தீங்கன்னா சுடும், உங்கள் உடம்பெல்லாம் சுடும். நீங்கள் சுட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நுண்ணிய நுட்பட கற்பிக்க மனத்தான் உண்மை அறிவே மிகும்னா மிகத்துக்கு உள்ள நுண்ணியவருக்கு நுண்ணிய ஆராய்ச்சி நுண்ணிய கம்பெனி வேலைக்கு போவதற்கு எல்லாமே ஏழ்மையாக சொல்லிக்கார். நுண்ணிய புக்கில் கற்பிக்கனா நீங்கள் புத்தகத்தை படித்து கற்பிக்க முறை விற்பீங்க. நல்லா விஷயத்து மறுத்தன் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் நீங்கள் மட்டும் நின்றீங்கன்னா மறுத்தனா இருக்கணும். உருபாசாயா இந்த உண்மைனா என்ன? பொய் சொல்லக்கூடாது, எடுத்து பேசக்கூடாது. உண்மைக்குன்னா உண்மையை பேசணும். உண்மைனா உண்மை, பண்புன்னா பண்பு. உண்மைக்கு உள்ளவங்களுக்கு உண்மைனா நீங்கள் உண்மையை சொல்லலாம், நீங்கள் ஒத்துக்குன்னு சொல்லலாம். நீங்கள் பொய் சொல்ல வேலை தேவையில்லை. அறிவுனா அறிவு உள்ளவங்க மாற்றுத்திறனாளிகள் உள்ள கோலம்னா மூளை வளர்ச்சி, மூளை மற்றும் குறைவு, ஆட்டிசம். நீங்கள் இந்த மண்டையை நீங்கள் அறிவிங்கன்னா எண் பணமாக உங்களுக்கு வாழ்க்கை கொடுப்பாங்க. குறித்த உடனே நீங்கள் உண்மையை நீங்கள் அறிவிச்சிங்கன்னா உங்கள் மண்டையில் மூளையில் வேலை செய்யும். உங்களுக்கு நீங்கள் பழகினீங்கன்னா உண்மையை மூணு தண்டனை கொடுப்பாங்க. அதான் ஸ்ரீராமன் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இது திருக்குறள். நன்றி, வணக்கம்.